கோவில் மணத்தோட அருமையான வெண்பொங்கல் நாம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இத மிதமான சூட்டுல கருகாம வறுத்தெடுத்துக்கணும். இப்போ இதுல பொடியா நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்தி கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொதி வந்ததும் இப்ப குக்கரை மூடி 5 விசில் வர வரைக்கும் விடுங்க. குக்கரை திறந்தா ஆவி பறக்க மணம் வீசும் வெண்பொங்கல் தயார். ஆனா இதுல முக்கியமான விஷயமே தாளிப்பு தான். தாளிக்க நெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து தாளிச்சு பொங்கல்ல கொட்டுங்க. மெதுவா எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விடுங்க. அவ்வளவுதான், அருமையான பதத்துல கோவில் மனம் மாறாத வெண்பொங்கல் பரிமாற தயார். இத சூடான பருப்பு சாம்பார், தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்டா சுவை பிரமாதமா இருக்கும். எளிமையான சமையல், அருமையான சுவைக்கு ஈரோடு சேமா சமையலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்.